அடுத்ததாக நம்ம சிறப்பு இருக்கும் நாம் வாழ்க்கை வாழும் முறை வேறு, வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும் பார்வை வேறு. இதற்கு முற்றிலும் மாறுபட்டது வாழ்க்கை குறித்த பழங்குடிகளின் பார்வை மற்றும் இயற்கை வளங்களை பயன்படுத்தும் விதம். இதனை பற்றி கருத்துரையாற்ற வந்துள்ள ஒரு சிறப்பு பேச்சாளர். இவர் ஆங்கில பேராசிரியர். இவர் தமிழுக்கு ஆற்றிய பங்கு நல்ல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்தது. 10க்கு மேற்பட்ட நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். சென்னை மாநில கல்லூரியின் மேனாள் பேராசிரியர். இவர் 2 நாவல்களையும் எழுதியுள்ளார். இத்தகைய சிறப்புமிகு அடையாளமுடன் விளங்கும் சான்றோர் திரு ஆர் சிவகுமார் ஐயா அவர்களை கருத்துரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். 60களில் சா கந்தசாமி அப்படின்னு ஒருத்தர் இங்கே டெக்னீஷியனாக வேலை பார்த்துருக்காரு. அவரை எவ்வளோ உங்களுக்கு சீனியரை கேட்டு பாருங்க, தெரிஞ்சிருக்கலாம். அவர் ஒரு மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். பாலிடெக்னிக் படிச்சுட்டு இங்கே வேலை பார்த்ததா சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் அவர் ரொம்ப அதுக்கு பிறகு தான் பழக்கம். ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி மறைஞ்சிட்டார். அநேகமாக அவர் துவக்க உறுப்பினராக இதில் இருந்திருக்கலாம். அவ்வளோ பாரம்பரியம் மிக்க தமிழ்ச்சங்கம். அதில் என்னுடைய மாணவர் தமிழொலியினுடைய நூலை குறித்த கருத்தரங்கு நடைபெறுவது உண்மையில் மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அந்த தமிழொலியினுடைய கூடவே படித்த ஒரு கவிஞர், வங்கி பணி இருந்து ஓய்வு பெற்ற சத்யன் வந்திருப்பது இன்னொரு கூடுதல் சிறப்பு. இவங்க 2 பேரையும் எனக்கு கிட்டத்தட்ட 40 வருஷமா தெரியும். இவங்கெல்லாம் கொஞ்சம் சின்ன பசங்களா, நானும் அப்போ இளைஞனாக இருந்ததுலேருந்து தெரியும். 2 பேருமே ப்ராமிசிங் யங் மென். அப்படியே அந்த ப்ராமிஸை காப்பாற்றினாங்க. தமிழ்மொழி ஜுவாலஜி காலேஜில் சேர்ந்தார், எங்கள் தருமபுரி அரசு கல்லூரியில். 1 வருஷம் படிச்சுட்டு ஆந்த்ரோபாலஜி படிக்க போகிறேன்னார். ரொம்ப வியப்பாக இருந்தது. ஏன்னா அந்த பகுதியில் ஆந்த்ரோபாலஜிலாம் யாருக்குமே தெரியாது. இப்போவுமே நிறைய பேருக்கு தெரியலன்றது வேற. ஆனால் அந்த காலத்தில் அந்த சின்ன நகரத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனாலும் அவர் அந்த படிப்பை படித்தார். பிறகு ஆய்வாளரானார். சில இடங்களில் பணிபுரிஞ்சுட்டு இப்போ ஃப்ரீலான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு குறிப்பிடத்தக்க சோஷியல் ஆந்த்ரோபாலஜிஸ்டாக அவர் இருக்கார். இந்த ஆந்த்ரோபாலஜி மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு பயத்தை கொடுத்தா கூட இலக்கியம் படிக்கிறவர்களுக்கு அவ்வளோ பயம் இருக்காது. ஏன்னா இலக்கியமே ஆந்த்ரோபாலஜியோட தொடர்புடையது தான். மனிதர்களுடைய எல்லா கூறுகளையும் படிக்கிறவன் இலக்கியம் படிக்கிற மாணவனாகத்தான் இருப்பான். அதனால் அது குறித்து இலக்கியம் படிக்கிறவர்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. இப்போ தமிழ்மொழி ஒரு முயற்சி எடுத்துட்ருக்கார். எவ்வளோ முயற்சிகள் இதில் பண்ணினாலும் இந்த ஆந்த்ரோபாலஜி தொடர்பாக ஒரு பாடம், ஒரே ஒரு லெசன் +1 +2க்கு வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அவர் இருக்கார். என்னோட இன்னொரு நண்பர் பேராசிரியர், அவங்க பெண்மணி, அவங்களும் இவங்களும் ஒரு கட்டத்தில் திடீர்னு சந்தித்த போது அந்த எண்ணம் தோன்றுனுச்சு. இந்த ஆந்த்ரோபாலஜி தொடர்பான பயிற்சிகளை எல்லாருக்குமே கொடுக்கணும். அதாவது நீங்கள் துறைமுகத்தில் வேலை செஞ்சாலும் சரி, கல்லூரியில் வேலை செஞ்சாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு ஆந்த்ரோபாலஜி பற்றி ஒரு 2-3 மணி நேரம் கோர்ஸ் இந்த மாதிரி தமிழ்மொழி மாதிரியான அறிஞர்களை கூப்பிட்டு கொடுக்கலாம். அது நம்மளோட பார்வையே விசாலப்படுத்தும். அதுக்கான தேவையெல்லாம் இருக்குது. இப்போ இந்த பழங்குடிகள் பற்றின இந்த நூல் எல்லாரும் அதை பற்றின நூலை பற்றி நிறையா பேசிட்டதுனால அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. இந்த நூலினுடைய சொல்லாமல் விட்ட பகுதிகள் எல்லாம் பின்னிணைப்புகளாக கொடுத்துருக்கார். சொல்லாமல் விட்டதுன்னா தான் உணர்த்த விரும்புகிற விஷயங்களை பூரா பின்னிணைப்புகளாக மாற்றியிருக்கிறார். இது இந்த புத்தகத்தை ஒரு லிட்ரரி டெக்ஸ்டாக, ஒரு இலக்கிய பிரதியாக மாற்றுவது அந்த கடைசி சில பக்கங்கள். அது ரொம்ப முக்கியமான பகுதி. சரி, இப்போ நமக்கும் அவங்களுக்கு என்ன வேறுபாடு பழங்குடிகளுக்குன்னா, நாமளே ஒரு காலத்தில் பழங்குடிகள் தான். நம்ம ஒன்றும் உடனே இங்கே பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு வங்கியில் பணியாற்றலை, கல்லூரியில் பேராசிரியராலாம் ஒன்றும் பணியாற்றலை. எல்லாருமே பழங்குடிகளாக தான் இருந்தோம். நமக்கு நவீனத்துவம் சீக்கிரம் கிடைச்சது. அவங்களுக்கு நவீனத்துவம் மாடர்னிட்டிங்கிறது ரொம்ப
லேட்டாக போய்கிட்டு இருக்கு. அது போகாமல் இருக்கிறதே நல்லதுங்கிற உணர்வு ஒரு பக்கம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் நாமெல்லாம் வந்து இந்த உலகத்தை, இயற்கையை எத்தனை கேடுகள் உண்டாக்கணுமோ அத்தனையும் உண்டாக்கி கொண்டு ரொம்ப சௌகரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவர்கள் மட்டும்தான் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இன்னும் குறிப்பாக அதை முன்ன கூட அவர் கார்மேகம் சார் கூட சொன்னார். அதை அவங்கள கொண்டு வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீமோட இன்டெகிரேட் பண்ணுமாங்கிறதே சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்குது. அவங்கள அப்படியே விட்டால் சாம்ஸ்கி சொன்ன மாதிரி இந்த உலக பேரழிவுக்கும் நமக்கும் இடையே இருக்கிற பஃபர் மாதிரி இருக்கிறவங்க பழங்குடியினர்கள் தான். ஏன்னா அவங்கக்கிட்ட தான் இயற்கை அப்படியே இருக்குது. இப்போ நமக்கே கூட பாருங்கள், நீங்கள் ஒரு 2-3 மாதம் சென்னை மாதிரியான நரகமான ஒரு வாழ்க்கையை காலையும் மாலையும் இந்த விரைவு போக்குவரத்தில் போயிட்டு இருந்தீங்கன்னா, கிராமத்தில் போய் கிராமம் இருக்கிறவங்களுக்கு, கிராமத்தில் வீடு இருக்கிற சொந்தக்காரங்கள் இருக்கிற வீட்டில் போய் வேப்ப மரத்துக்கு அடியில் கட்டிலில் படுத்துருக்கலாமான்னு தோணுதா இல்லையா? நிறைய பேருக்கு தோணுது. ஆனால் அதை செய்யறதுக்கான வாய்ப்பு வசதியும் தமிழ் வழி மாதிரியான நண்பர்களுக்கு இருக்குது. எங்களுக்கெல்லாம் அது மாதிரி இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கையை அன்றாடம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்க தானே. இந்த 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 இயற்கையை காப்பாற்றி கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் தானே. இந்த மாதிரியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறதுக்கு பயிற்சின்றதை விடவும் அந்த வாழ்க்கையை வந்து நம்மகிட்ட ஒரே ஒரு வரியில் காந்தி சொல்லிட்டு போயிருக்கார். இந்த உலகம் நம்முடைய தேவைக்கு எல்லாவற்றையும் தரும், பேராசைக்கு அல்லன்றார். அதை செஞ்சு காமிச்சோம். ஒரு அமெரிக்காவில் ஒரு எழுத்தாளர் தரோன்னு சொல்லிட்டு, ஹென்ரி டேவிட் தரோன்னு அவரோட பேர். காந்தியை பற்றி படிச்சிங்கன்னா தரோவை பற்றி படிக்காமல் இருக்க முடியாது. காந்திக்கு நிறைய 4-5 பேர் ஆதர்சங்களில் டால்ஸ்டாய், ரஸ்கின் மாதிரி இவர் இந்த தரோ, ஹென்ரி டேவிட் தரோவும். அதனால என்ன பண்ணார், அவருடைய நண்பர் எமர்சன் இன்னொரு எழுத்தாளர், 2 பேரும் வால்டன் பாண்டுன்னு ஒன்று இருக்குது, பாஸ்டன் நகரத்துக்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது. பாஸ்டன் நகரத்துலேருந்து ஒரு 20 மைல் தள்ளி இருக்கும். அங்கே ஒரு பெரிய குளம் இருக்குது, வால்டன் பாண்டுன்னு. அங்கே நிறைய 2 பேரும் நடந்து பேசி இயற்கை, ஆன்மீகம், அவங்களுக்கு சமஸ்கிருதம், இந்து புராணங்கள்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது ஹென்ரி டேவிட் தரோவுக்கு ஒன்று தோணுது, நாம் இங்கே ஒரு குடிசை கட்டி, ஒரு சிறு வீடு கட்டி வாழ்ந்து இந்த இயற்கையை ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கிருந்தே பார்க்கணும். எப்படி பருவநிலைகள் மாறுது, விலங்குகள் எப்படி ஒன்றோட ஒன்று உறவாடிக்கிட்டு இருக்கு, இது செடி கொடிகள் எப்படி வளருது, இது எல்லாத்தையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு வீடு கட்டி 2 வருஷம் 2 மாதம் 2 நாள் அப்படி ஒரு திட்டத்தோடு அங்கே வசித்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், வால்டன் பாண்டுன்னு. அதெல்லாம் இலக்கியம் படிக்கிறவங்களுக்கு அதை பாடமாக வைப்பாங்க. அவர் சொல்கிறாரு, அந்த ஹென்ரி டேவிட் தரோ அந்த நூலில் சொல்கிறாரு, இது வந்து எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவம். இது வெறுமனே இயற்கையை பார்த்து ரசிக்கிற விஷயம், இயற்கையை புரிஞ்சுக்கிற விஷயம் மட்டுமே அல்ல, இது எனக்கு ஒரு ஆன்மீக அனுபவம்ன்றாரு. அது வந்து ரெலிஜியஸ் கம்யூனிசம்னு சில விமர்சகர்கள் அந்த புத்தகத்தை சொல்கிறாங்க. அதில் ஒரு ஹோம் எக்கனாமிக்ஸ்னு ஒன்று கண்டுபிடிக்கிறார். ஹோம் எக்கனாமிக்ஸ் என்னென்னா, அவரே பயிரிடுறது, அந்த பயிரில் அவர் சாப்பிட்றது, சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அதை முடிஞ்சால் கொஞ்சம் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கிற யாருக்காவது வித்துறது, அதில் இருக்கிற பணத்தை வாங்கி செலவுக்கு வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு சுயசார்பு, எளிமையான சுயசார்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பெற்றவர் ஹென்ரி டேவிட் தரோ. அந்த 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 மாதிரி விஷயத்தை தான் சாம்ஸ்கி சொல்லிட்டு போகிறாரு. இப்போ பின்னிணைப்பை பற்றி சொல்லிடலாம், சீக்கிரம் முடிக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. இப்போ சியாட்டிலுடைய இந்த நூலில் பார்த்தீங்கன்னா கடைசியாக சியாட்டில் அப்படின்னு ஒருத்தர், அமெரிக்காவில் நீங்கள் மேற்கு பகுதியில் சியாட்டில்னு ஒரு நகரத்துக்கே அவர் பேர் வச்சுருக்காங்க. இப்போ அமெரிக்காவை பற்றி பேசுனீங்கன்னா, அமெரிக்கா மிக கொடூரமான ஒரு நாடு. இந்த சென்ஸ் மற்ற நாடுகளினுடைய உள் விஷயங்கள் எல்லாம் தலையிட்டுருவாங்க, ஈஸியாக தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி பிக் பிரதர்ம்பாங்க, பெரிய அண்ணன் ஆட்டிடியூடு அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதே அமெரிக்கா சில ஜனநாயக உரிமைகள் கொடுக்கறதுல நம்பர் 1 கண்ட்ரி உலகத்திலேயே. அது மாதிரி நீங்கள் பார்க்கவே முடியாது. அமெரிக்காவினுடைய மோசமான கொள்கைகளை எதிர்த்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், ஊர்வலம்லாம் வாஷிங்டனில் நடக்கும். ஒரு கவிஞர் கின்ஸ்பர்க்னு ஒருத்தர் வந்து வியட்நாம் எங்கேயோ இருக்கிற நாட்டில் நீ என்ன போய் அவங்களெல்லாம் கொண்டுகிட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு வியட்நாமுக்கு எதிரான அந்த போருக்கு எதிராக தன்னுடைய உடைகளெல்லாம் கழட்டிட்டு எதிர்ப்பு தெரிவித்தான். அதை அனுமதிச்சது அந்த அரசாங்கம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சியாட்டில் நகரத்துக்கு அவரோட பேர் அந்த சிவப்பிந்திய குடி. அவர் சிவப்பிந்தியத்துக்கு அவங்க அப்பா ஒரு பழங்குடியினர், அம்மா ஒரு பழங்குடியினர், 2 பேருக்கும் பிறந்தவர் தான் சியாட்டில்.
அவர் தான் ஒரு கடிதம் எழுதுறார் அமெரிக்க ஜனாதிபதிக்கு. இந்த நிலம் வேணும்னு அமெரிக்க ஜனாதிபதி கேட்குறார். கொடுக்கறதாக இவர் ஒத்துக்கிறார். ஏன்னால் அவருக்கு தெரியுது, நிலைமைகள் தெரியுது. ஏன்னா இது நான் கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் அவர்கள் மிக எளிதாக படையெடுத்து வந்து இதை கைப்பற்றிடுவாங்க. இது நடக்கிறது 1854. ஒரு சுவாரஸ்யமான ஒற்றுமை என்னன்னா, தரோனுடைய நூல் வெளியானது 854, சியாட்டில் கடிதம் எழுதுறது தான் 1854. அந்த கடிதத்தை என்ன சொல்றாருன்னா, எங்களோட இளைஞர்கள் சில தவறுகள் செஞ்சிருக்காங்கன்றார். ஏதோ பண்ணியிருக்கான் அவரோட இளைஞர்கள்லாம். என்ன நான் இதில் வேண்டாம் என்று சொல்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு சில உரிமைகள் தரணும். எங்களுடைய முன்னோர்களுடைய கல்லறைகளை போய் நாங்கள் பார்க்குறதுக்கும் இந்த இடத்துலையே தொடர்ந்து வாழ்கிறதுக்கும் உரிமைகளை நீங்கள் அந்த உரிமைகளை தரணும்னு சொல்லி கேட்டு ஒத்துக்கிறார் அதை கொடுக்கறதுக்கு. அப்போ சொல்கிறாரு, ஒரு போருங்கிறதுனுடைய கொடூரத்தை உணர்பவர்கள் யாருன்னா, வீட்டில் இருக்கிற வயதான ஆண்களும் மகன்களை இழக்கப் போகிற அன்னையர்களும் மட்டும்தான்றார். அந்த கடிதத்தில் வருது. இந்த கடிதம் ஏற்கனவே 2 முறை மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு தமிழில். தமிழ் மொழி 3வது முறையாக பண்ணியிருக்கார். அது ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். அப்புறம் உங்கள் கடவுள், அவங்க சிவப்பு இந்தியர்களுக்கு கிறித்துவமே கிடையாது. அவங்க கிறித்துவம் பேகன்ஸ். அவங்க கிறித்துவத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் கிறித்துவம் அவர்கள் மேலே பின்னாடி திணிக்கப்பட்டுருச்சு. அவர் சொல்றாரு, உங்கள் கடவுள் உங்கள் குழந்தைகளை காப்பாற்றினார், ஆனால் எங்கள் குழந்தைகளை கைவிட்டு விட்டார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. அப்புறம் அந்த கவிதை ஒன்று கடைசியாக கரிகாலன், ஜீவ கரிகாலன் சில வரிகள் படித்தார். அதை திரும்ப நானும் படிக்க வேண்டியதில்லை. அப்புறம் இந்த குறிப்புகள், ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடியும் சில குறிப்புகளை வந்து தமிழ் கொடுத்துருக்கார். அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். என்னென்னா, சும்மா அப்படி போகிற போக்கில் எமில் டர்க்ஹைம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா யாருக்கும் புரிய போகிறதில்ல. ஆனால் எமில் டர்க்ஹைம் யார், சாம்ஸ்கி யார் அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்லியிருக்கார். சாம்ஸ்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவாளி. அவர் அறிவாளின்னா என்னென்னா, 2009 ஒரு சர்வே ஒன்று, ஆன்லைன் சர்வே ஒன்று எடுத்தாங்க. உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளிகள் 10 பேர் அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க ஏற்கனவே. அந்த 10 பேரில் வந்து த பெஸ்ட் இன்டலெக்சுவல் யாருன்னு சர்வே எடுக்கும்போது வந்த பேர் வந்து சாம்ஸ்கி, நோம் சாம்ஸ்கி. ஒரு போலிஷ்காரர், ஆனால் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டார். அவர் வந்து மொழியியலாளர், அடிப்படையில் அவர் ஒரு மொழியியலாளர். ஆனால் வந்து மிக சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதர். ஒரு உலக பிரச்சனை நடக்குதுன்னா சாம்ஸ்கி இதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு உலகத்தில் கேட்பாங்க. அவரோட இதுக்கு அவருக்கு நேத்திக்கு ஒரு கட்டுரை படிக்கும்போது அவருக்கு இப்போ 94 வயசு. எந்த நேரம் வேண்டுமானாலும் அவர் மறையலாம். அவருக்கு பேச்சு போயிடுச்சு, பேச்சே வரலை. அவர் சொன்ன அந்த வரிதான், நிகழப்போகும் பேரழிவுக்கும் மனித சமூகத்துக்கும் இடையில் நின்று கொண்டிருப்பவர்கள் தொல்குடி சமூகங்கள் அப்படின்ற. அப்புறம் அவரோட இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டோட முடிச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் மொழி உணர்த்துறது அதுதான். இப்போ வந்து இந்த பழங்குடியினர் சான்றிதழ் தர்றதில் உள்ள பிரச்சனைகள், அப்புறம் வந்து இந்த ஆய்வு வந்து சரியாக நடக்கிறதில்ல, பல்கலைக்கழகங்கள்லாம் பதர்களாகிவிட்டனன்னு ஒரு உயர் அலுவலரே சொன்னதாக இவர் குறிப்பிடுறாரு. அதன் மாதிரி இந்த ஆய்வுகளுடைய தரம், இது எல்லாமே பிரச்சனைக்குரிய விஷயங்கள். அப்போ அது தொடர்பாக ஒரு விஷயத்தை சாம்ஸ்கி சொல்கிறது மட்டும் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஒரு நாடு ஏழ்மையில் சிக்கியிருக்கிறது என்றால் அதன் நிர்வாக அமைப்புகள் தோல்வியுற்றுள்ளன என்று பொருள். நன்றி. ஆந்த்ரோபாலஜி, அதாவது மானுடவியல், இதெல்லாம் படிக்கணும்னு இந்த நிகழ்ச்சி நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டியது என்றால், இப்போ சார் சொன்னதை பார்த்தா ஹென்றி டேவிட் தரோ, எமர்சன், வால்டன் பான், இதெல்லாம் பற்றியும் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் நிறைய வந்திருக்கு எங்களுக்கு. நன்றி ஐயா தகவல்களுக்கு.